இல்லை அவங்க அப்பா சந்திரசேகர் காலத்தில் வந்து அவர் வாங்கினது, அது எப்படி வாங்கினதுன்னா அப்படி அதுவே பெரிய ஒரு கதை. அதாவது உதயம் தேட்டர், அதாவது கேகே நகரில் வந்து அது உதயம் தேட்டர் அப்படிங்கிறது அசோக் பில்லர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஐக்கானான ஒரு தேட்டர். அதில் வந்து ஏபிசி எல்லாமே அதில் படம் பார்ப்பாங்க. ஒரு 4 தேட்டர் இருக்குது, 3 தேட்டர் இருக்குது. அதில் அந்த தேட்டருக்கு எதிர்புறமாக நீங்கள் வந்து கதாநாயகர்களுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறதுக்கும் அந்த வரவேற்பு பேனர்களை வைக்கிறதுக்கும் அப்படி அந்த இடத்த வந்து நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. அந்த எதிர்ப்புறம் தேட்டருக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற ஒரு காலி இடத்த. அந்த காலி இடம் யாருது அப்படின்னா அது வந்து எஸ்ஏசி அவர்களுடைய இடம். அந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த இடத்த வந்து ஒரு ஆக்குபைட் பண்ணுறதுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்குது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அரசாங்கம் எடுக்குது. அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்த பிறகு அதை எஸ்ஏசி இடம்னு சொன்னோன்னா அவர் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் எஸ்ஏசி அவர்கள் எனக்கு ஒரு நிவாரணம் ஏதாவது நீங்கள் அண்ணே பண்ணணும் அண்ணே அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து திராவிட திமுகவில் தான் இருக்கார், திமுகவுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்ருக்காரு, தொடர்ந்து கட்சிக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு. சரி நம்ம தம்பி அப்படிங்கிற அந்த முறையில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சந்திரசேகர், நாம் வந்து உங்களுக்கு எங்கே இடம் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மூலமாக நான் கொடுக்க சொல்கிறேன்னு சொன்ன உடனே அதிகாரிகள் சில இடங்களை வந்து சொல்லுறாங்க, இந்த மாதிரி இங்கே எங்கே கொடுக்கலாம் இங்கே அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒரு இடத்த சொல்லியிருக்காரு எஸ்ஏசி அவர்கள். அந்த இடம்தான் அந்த திருமங்கலம் போய் அம்பத்தூருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு திரும்பி கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைம் ஏரியா, அது முக்கியமான ஏரியா. அது டெவலப் பண்ணி வரும்பொழுது அது ஒரு முக்கியமான இடமாக அந்த இடம் இருக்கும். அதனால் எஸ்ஏசி அவர்கள் வந்து அந்த இடத்த எங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த இப்போ கொடுத்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ், வித்தியாசம் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன செய்திருக்காருன்னா, தம்பி அவர் சந்திரசேகர் கூட கேட்குறத அவர் கேட்குற இடத்த நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து இதை வந்து இந்த இடத்த வந்து அவங்க முடித்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க கூட இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து நமக்கு வந்து இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து நான் இந்த இடத்த அப்படி தான் வாங்கினாங்க அப்படின்னு. அங்கே தான் அந்த கலைஞர் கொடுத்த அந்த இடத்த தான் இப்போது விஜய் வந்து 35 கோடிக்கு விற்றுருக்காரு.